யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஜோதி லோட்டஸ் என்கிற பேரில் யூடியூப் சேனலில் பல பதிவுகள் வெளியிடுறோம். அந்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். இப்போ இன்றைக்கி நாங்கள் பேச போகிற தலைப்பு என்னன்னா, மூட்டு வலி, காது வலி ரெண்டு பற்றி பேசுகிறதுக்கு வந்திருக்கிறோங்க. காது வலி காது பின்னாடி நரம்பு வலிக்குதுன்னா அந்த நரம்பு முதல்ல அயோடெக்ஸ் போட்டு நல்லா தடவுங்க. சரி ஆகலை அப்படின்னாக்கா காதுக்குள்ள இஞ்சி ஆயில்னு விற்குதுங்க. இஞ்சி எண்ணெய் இருக்குல்ல, நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. அது 2 சொட்டு காதுக்குள்ளே ஊற்றிக்கிட்டு பேசாமல் படுத்துருங்க. 1 மணி நேரத்தில் வலி போயிடும். தினமும் 2 வேளை செய்யுங்க. 3 நாளைக்கு வலி ஃபுல்லாக போயிடுங்க. அப்படி ஏதாவது போகலன்னா டாக்டர்கிட்ட போய் காமிச்சு மருந்து வாங்கிக்கோங்க. முதல்ல எந்த நோயாக இருந்தாலும் சரி வீட்டு வைத்தியம் பண்ணிக்கோங்க, சரி வந்துடும் அதுலேயே. அப்படி சரி வரலன்னா டாக்டர் ஆலோசனை பண்ணிவிட்டு அவர் கொடுக்குற மாத்திரை மருந்துகள்லாம் சாப்பிட்டுட்டு சரி செஞ்சுக்கோங்க. 2வது, மூட்டு வலிக்கு நல்ல நிவாரணம் இருக்குதுங்க. ஒன்றும் இல்லை, உருண்டை உளுத்தம்பருப்பு இருக்குல்ல, அது நல்லா ட்ரையாக வதக்கிட்டு பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. தினமும் 1 டம்ளர் பாலில் 1 ஸ்பூன் கலந்து சர்க்கரை கொஞ்சம் கலந்து தினமும் குடிங்க. மூட்டு வலின்னா அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், கொஞ்சம் வேப்ப எண்ணெய், கொஞ்சம் கடுகு எண்ணெய். கடுகு எண்ணெய் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அளவு எவ்வளோன்னாக்கா, பச்சை கற்பூரம் ஒரு சின்னதாக 2 கிராமுங்க, கடுகு எண்ணெய் 1/4 லிட்டர், வேப்ப எண்ணெய் 100 மில்லி கலந்து லைட்டாக சூடு பண்ணி முட்டில் தடவிக்கோங்க. இன்னொன்று டிப்ஸு சொல்கிறேங்க. உடல் உழைப்பு நிறையா இருந்தனாக்கா உடம்பு நல்லா இருக்கும். வயசாகிறப்ப சுகர் வராமல் இருக்கும். உடல் உழைப்பு கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் நடைப்பயிற்சி செய்கிறத விட வீட்லேயே எக்ஸசைஸ் பண்ணுங்க. பல எக்ஸசைஸில் பல பதிவேடுகள் இருக்குது, அதில் பார்த்து நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேங்க, அது மாதிரி செய்யுங்க, மூட்டு வலிங்கிறது வராது. பெட்டு மேலே உட்கார முடியும், கீழே உட்கார முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க பெட்டு கிட்ட நின்றுக்கிட்டு முட்டி போட்டுட்டு ஒரே ஒரு முட்டி மட்டும் பெட்டு மேலே வச்சுட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. முட்டி போட்டுட்டு உட்கார்ற மாதிரி இருக்கணும் பெட்டு மேலே. ஆனால் ஒரு கால் கீழே ஊனி இருக்கணும். 10 நிமிஷம் அதை மாதிரி சின்னதாக கொஞ்சம் 10 நிமிஷம் வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க முட்டி. அப்போ தான் ரத்த ஓட்டம் அதிகமாக வரும். அதே மாதிரி வலது காலம் செய்யுங்க. தினமும் 2 தடவை செய்யுங்க. மூட்டு வலி வராது, இருக்கிற மூட்டு வலியும் போயிடும். ஏன் மூட்டு வலிக்குதுன்னா, வயசாகிறப்ப வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி குடிக்கிறப்ப நீர்த்தேக்கம் அங்கங்கே நின்றுடுங்க. முட்டியில் நீர்த்தேக்கம் இருந்தால் தான் முட்டி வலி வருது. நீர்த்தேக்கம் போகணுன்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஆயில் நல்லா தடவி மசாஜ் பண்ணிவிட்டு தூங்குங்க. இரவு படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் லைட்டாக சூடு பண்ணி கீழே அடியில் பாதத்தில் நல்லா தேய்ச்சி தடவிட்டு முட்டி வரைக்கும் ஃபுல்லாக தடவிக்கிட்டு தூங்குங்க. நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், எந்த வலியும் இருக்காதுங்க. தினமும் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் குடிங்க. அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் குடிங்க. எப்போவுமே உடம்பு நல்லா இருக்கும். அதோட வேப்ப இலை 5 இலை தினமும் சாப்பிடுங்க. எந்த நோயும் அண்டாது. இருக்க வரைக்கும் அதிக செலவில்லாமல்
ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.